நிருபர்களை சந்தித்த சீமான் கூறியதாவது: அந்த பாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை பாடி இசையமைத்து வெளியிட்டது அதிமுக. ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக மேடைகளில் அந்த பாட்டு ஒளிபரப்பப்பட்டது. அன்றைக்கு திமுகவினருக்கு எந்த வருத்தமோ கோபமோ இழிவோ எதுவும் தெரியவில்லை. அதை நாங்கள் திருப்பி பாடும்போது கோபம் வருகிறது. அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இவற்றின் ஆதித்தாய் திமுக தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றி கருணாநிதி பேசியுள்ளார். கருவாட்டுக்காரியின் சீமந்த புத்திரர், மரமேறி கட்டபீடி என விமர்சித்துள்ளார். இழிவாக பேசுவதற்கு திமுக ஆட்களை வைத்துள்ளது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் மற்றும் கட்சி பெண்களை இழிவாக பேசுகின்றனர். நாகரிக அரசியல், கண்ணிய அரசியல் கற்றுக் கொடுப்பதற்கும் அடுத்தவர்களுக்கு போதிக்கும் தகுதியும் நேர்மையும் திமுகவிற்கு இல்லை. சண்டாளன் என்ற சமூகம் இருப்பது எங்களுக்கு தெரியாது. சண்டாளன் என கிராமங்களில் இயல்பாக பேசுவர். சினிமா படங்களில் பாடல்கள் வந்துள்ளன. சங்க இலக்கியங்கள், மந்திரங்கள், கந்தசஷ்டியில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. சண்டாளன் என்ற வார்த்தையை கருணாநிதி அதிகமாக பயன்படுத்தியுள்ளார். படங்களிலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது சேது சமுத்திர திட்டத்தை அதிமுக எதிர்த்ததற்காக அந்த கட்சியை சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சித்தார். சண்டாளன் என நாங்கள் பாடவில்லை. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போது எங்கு சென்றீர்கள்? காதில் பஞ்சு வைத்து படுத்துக் கொண்டீர்களா? இவ்வாறு சீமான் கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி. அன்புமணி தோல்வியை தழுவியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா உள்ளிட்ட 27 வேட்பாளர்கள் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இடைத்தேர்தல் முடிவு குறித்து பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரட்டும், அது குறித்து ஆராய்ந்துவிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகிறேன். நாளை அல்லது நாளை மறுநாள் இது குறித்து தீர்க்கமாக பேசுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இடைத்தேர்தல் முடிவுகள் எப்போதும் ஒரே ஆச்சரியம்தான். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலைப் போல இந்த தேர்தல் நடக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டோம். ஆனால் பல இடங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளன. இடைத்தேர்தலின் முடிவுதான் தமிழக மக்களின் மனநிலை என்று நினைத்தால் அது தவறு. காரணம், இதற்கு முன்பும் இதுபோல இருந்ததில்லை, இப்போதும் அப்படி இருக்கப் போவதில்லை. தெலுங்கானா மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசு வாக்குறுதி அளித்தபடி வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என கூறி பட்டதாரிகள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. இதில் அந்த மாநிலத்தின் மூத்த தலைவர், மத்திய உள்துறை இணை மந்திரி பண்டி சஞ்சய் கலந்து கொண்டார். அவர் பேசியதாவது: பாஜக ஆளும் மாநிலங்களில் வேலையில்லா திண்டாட்டம் பரவுகிறது என்று பேசும் ராகுல் காந்தி ஐதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாணவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நான் சவால் விடுகிறேன். உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்க ராகுல் காந்திக்கு தைரியம் இருக்கிறதா என கேட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் காலி. ஒரு தொகுதியில் பதிவான ஓட்டுகளில் 1/6 பங்கு ஓட்டுகள் பெற்றால் மட்டுமே வேட்பாளர் செலுத்திய டெபாசிட் தொகை திரும்ப கிடைக்கும். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி இன்று நடந்தது. இத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததால் யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்களா அல்லது போட மாட்டார்களா என்ற யூகங்கள் கிளம்பின. ஆனால் ஓட்டு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா சொற்ப ஓட்டுகளை பெற்றிருந்தார். மொத்தமாக அவர் 10,479 ஓட்டுகளை பெற்றார். தேர்தலில் பதிவான ஓட்டுகளில் 1/6 பங்கு ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி பெறாததால் டெபாசிட்டை இழந்தது. விக்கிரவாண்டி தொகுதியை தக்க வைத்தது திமுக. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 10ஆம் தேதி 276 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றது. இத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா உட்பட 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இத்தொகுதியில் மொத்தம் 1,95,495 பேர் வாக்களித்துள்ளனர். இதன் வாக்குப்பதிவு சதவீதம் 82.47. இன்று காலை சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. இத்தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை 20 சுற்றுகளாக நடைபெற்றது. இந்நிலையில் 20 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,25,712 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அபார வெற்றி பெற்றுள்ளது. எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளரை 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் வெற்றி தொடர்கிறது. சில கட்சிகளின் தயவால் மத்தியில் ஆட்சி அமைத்த பாஜகவுக்கு தோல்வி மட்டுமே இடைத்தேர்தலிலும் தொடர்கிறது. நாடு முழுவதும் 13 இடங்களில் நடந்த இடைத்தேர்தலில் 11 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளது. அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் என் மீதும் விதைத்து தங்கள் தோல்வியை மறைக்க மிக கீழ்த்தரமான பிரச்சாரத்தை பாஜக செய்தது. பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பிரச்சாரத்தை மக்கள் மதிக்கவே இல்லை. இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். இவ்வாறு ஸ்டாலின்
கூறியுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் இருந்து விரைவில் வெளியே கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு ஏதேனும் மோசமான சம்பவம் நடக்கலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் மார்ச் 21ஆம் தேதி கெஜ்ரிவாலை கைது செய்த போது அவரது எடை 70 கிலோவாக இருந்தது. அதுவே இப்போது 61.5 கிலோவாக குறைந்துள்ளது. அதேபோல ரத்தத்தில் சர்க்கரை அளவும் கடுமையாக குறைந்துள்ளது. சிறைக்குள் மருத்துவ பரிசோதனைகள் எதுவும் செய்யாததால் எடை தொடர்ந்து குறைவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த எடை இழப்பு சில தீவிர நோய்களின் அறிகுறி என டாக்டர்கள் கூறியுள்ளனர். கெஜ்ரிவாலின் குடும்பத்தினர், ஆம் ஆத்மி கட்சியினர் மற்றும் அவரது நலம் விரும்பிகள் கெஜ்ரிவால் உடல்நிலை குறித்து கவலை அடைந்துள்ளனர். பாஜக மற்றும் மத்திய அரசு கெஜ்ரிவாலை சிறையில் வைத்து அவரது உயிருடன் விளையாடுகின்றன. அவர் சில கடும் உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டும் என சதி செய்கின்றனர். அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கிவிட்டது. இதே விவகாரத்தில் சிபிஐ தொடர்ந்துள்ள வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதால் கெஜ்ரிவால் இன்னும் சிறையில் இருக்கிறார். அவரை விரைவில் வெளியே அழைத்து வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.